சென்னை ராயபுரத்தில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு தன் மீது தாக்குதல் நடத்திய நபர் திமுக பிரமுகர் என்பதால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக இளம்பெண் கண்ணீருடன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். ராயபுரம் பாளைய ஆட்டுத்தொட்டி பகுதியில் சேர்ந்த சாருமதி என்ற இளம்பெண் நீட் தேர்வை எழுதி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். தனது வீட்டின் அருகாமையிலுள்ள டிடிபி சென்டரில் பணிபுரிந்து வரும் இவர் தனது தாயுடன் இணைந்து குடிநீர் கேன் விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வினோத் மற்றும் கண்ணதாசன் ஆகிய இருவரும் சாருமதியிடம் தண்ணீர் கேன் வாங்க வந்துள்ளனர். கேன் கொடுப்பது தொடர்பான பிரச்சனையில் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த வினோத் மற்றும் கண்ணதாசன் ஆகிய இருவரும் சாருமதியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அவரை தகாத வார்த்தைகளில் பேசியும் சரமாரியாக தாக்கியும் உள்ளனர். இதில் காயமடைந்த இளம்பெண் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் திமுக பிரமுகர் என்பதால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக சாருமதி வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். பேசுறப்போ அவங்க இதெல்லாம் பேசினாங்க. அடிச்சாங்க சார். அதாவது ஒருத்தர் சொல்றப்ப போனேன், என்னையும் போட்டு நூறு பேசுறேன், நூறு ரொம்ப